பாரு விடிஞ்சு எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் எதையாவது ஒண்ணு கேட்டு கேட்டு மனுஷனை பிரஷராவே வச்சுக்க வேண்டியது. சண்டை போட்டு பிள்ளை குட்டில இருந்து எல்லாரும் என்னை பார்த்தா வில்ல மாதிரியே பார்க்கணும். அந்த அளவுக்கு என்னை என்ன ஆளாக்கி வச்சிருக்கிற நீனு. டீ எடுக்க போறேன், டீ வேணுமா உங்களுக்கு சேர்த்து? உன் கையில டீ வாங்கி குடிக்கிறதுக்கு பேசாம விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். எனக்கு டீ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் போ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரி, விஷம் எத்தனை லிட்டர் வேணும்னு சொல்லுங்க, சேர்த்து வாங்கி தரேன். அப்புறம் என்ன எப்ப பார்த்தாலும் சண்டையிலே நின்றுட்டு இருக்கீங்க? சண்டை போட்ட வந்து சமாதானமா பேசுறோம்ல, பேசினா என்ன ஏதுன்னு கேட்டு பேசணும். எப்ப பார்த்தாலும் உருன்னு இருந்தா இப்படி இருக்க போறதா? உன் சௌரியத்துக்கு சண்டையும் போடுற, உன் சௌரியத்துக்கு வந்து சமாதானம் பேசணும். வாயை ஈன்னு இழுச்சுக்கிட்டு உங்க பேசணும்னு ஏதாச்சும் இருக்கா நானே கேக்குறேன். நானு இந்த பாருங்க, யாருனால சண்டை வருது யோசிச்சு பாருங்க. என்ன சண்டை வருது? இந்த வீட்டுல சண்டை போடுறதுக்கு காரணமே நீங்களே. ஆஹா, நானா? ஆமா, இந்த வீட்டுல ஆமா. 4 பேர்கிட்ட போய் கேட்டு பாரு, அக்கம் பக்கத்துல யார் வாய்ஸ் யாரு சத்தம் வெளியில அதிகமா கேக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் 4 பேர் போயிட்டு 2 பேர் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டேங்கிறாங்க. நான் 4 பேரை எங்க போய் தேட? 4 பேரை தேட சொல்லலடி, யாரு சவுண்ட் இந்த வீட்டுல அதிகமா வருதுன்னு அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சு பாருன்னு சொல்றேன். நீங்க அமுக்கு நேட்ட பேசிடுறீங்க, நான் கொஞ்சம் சவுண்டா பேசிடுறேன். என்ன செய்ய, என் தொண்டை அப்படி ஆயி போச்சு. எங்க அம்மா கத்தி பேசுன்னு சொன்னுச்சு. அப்பயே நான் கத்தி பேசுனதுனாலதான் இப்ப கத்தி பேசுறேன்னு எல்லாருமே திட்டு வாங்குறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த சமாதானம் எனக்கு வேண்டாம். நான் கோவமாவே இருந்துட்டு போயிடுறப்பா, நான் சண்டைக்காரனாவே இருந்துட்டு போயிடுறேன். நீ உன் வேலையை பாத்துக்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். நான் ஏதாச்சும் வந்து கேட்டேன், உன் செருப்பை கழட்டிக்க. கால்ல தூசிங்க நீங்க வேற. புருஷனை செருப்பால் அடிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். அந்த பாவத்தை நான் சம்பாதிக்கலாமாங்க? தப்பு. இந்த பாருங்க, என்னைக்காவது உங்களோட மரியாதை குறைவா பேசியிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டுல நான் கச்சுன்னு இருந்தா நம்ம பிள்ளைங்க நிலைமை என்னங்க ஆகுறது? நம்ம வீட்டுக்கு போனாலே நம்ம அப்பா அத்தை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்னு வீட்டுக்கு வரவே பிடிக்காதுங்க பிள்ளைகளுக்கு. இது சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தாக்க, வாங்கங்க என்னங்க பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படி எல்லாம் இல்லைனாலும் ஏதாச்சும் செஞ்சு ஒரு ஆசை வார்த்தை பேசணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் என்னத்த பேசுறேன்? நான் பேசுறதெல்லாம் குறையா கண்டுபிடிச்சு ஏதாவது சண்டை போட்டுறீங்க. சரி விடுங்க, எல்லாம் தப்பு என் மேலேயே இருந்துட்டு போகுது. போனது போட்டு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னைய மன்னிச்சிருங்க. தங்கம், அப்படிலாம் சொல்லாதடா. என்ன மன்னிப்பு கிண்ணிப்பு இல்ல நம்ம குடும்பத்துக்குள்ள, அதுவும் நம்ம 2 பேத்துக்கு இடையில தேங்க்ஸ், மன்னிப்பு, சாரி இது எதுவுமே கேட்க கூடாது நான் சொல்லி வச்சிருக்கிறேன்னா இல்லையா? சரிங்க, சரி விடுங்க. இப்ப டீ எடுக்கணுமா? டீ எல்லாம் வேண்டாம். எதுக்கு? உன் கையேன்னு காலையில இருந்து வேலைக்கு போய் உன் கை காலெல்லாம் வலிக்கும். இதுல போயிட்டு நீ டீ வச்சுக்கிட்டு நான் வச்சுட்டு வரோட தங்கம். இல்ல வேண்டாங்க, நீங்க வைக்க வேண்டாம். புருஷன வேலை எவன பாவமும் எனக்கு வேண்டாங்க. ஒவ்வொரு பாவத்தையே சேர்த்து வைக்காதீங்க தலையில. பச்சை மண்ணா இருக்கிறியடா. நீயும் சரி நானும் சரி, சண்டைன்னு ஒண்ணு இந்த வீட்டுல வரக்கூடாது. வராது. ஆமா, இன்னைக்கு சம்பள நாள்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? அவன் மாமனை பத்தி தெரியுமா தெரியாதா? சம்பளம் வாங்கின உடனே எனக்கு கிளிங் அடிக்கிறது யார் பேரு? நல்ல வேலை, நான் பீவரேஜ் பேர் வரும்னு நினைச்சேன். தப்பிச்சடா சாமி. வாசப்படியில வச்சு கொடுத்துட்டீங்களா, செலவாயிருமே. அப்ப திருப்பி கொடுத்துரு. நான் கூட வச்சு செலவு பண்ணுவேன், இன்னைக்கே செலவு பண்ணிட்டு போயிருவேன். கோவத்துல இருந்தாலும் கரெக்டா என்றதுல புரியா இருக்காளேம்மா. ஏங்க என்னம்மா? என்னங்க 8000 ரூபாய் சம்பளம் 5500 ரூபாய் தான் இருக்கு. இடையில எல்லாம் செலவுக்குன்னு காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற. என்னங்க செலவு ஒண்ணா? போன வாரம் நீங்க 8000 ரூபாய் சம்பளம் வாங்குனீங்க, 7000 ரூபாய் தான் கொண்டாந்து கொடுத்தீங்க, 1500 ரூபாய் வீட்டு செலவாயிருச்சுங்க. இந்த வாரம் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குனீங்க, வெறும் 5500 ரூபாய் கொடுத்தீங்க. 2500 ரூபாய் என்னங்க செலவு பண்ணீங்க? ஒரு வாரத்துல ஒரு நாள் கறி எடுத்திருக்கீங்க, அதுக்கு 2500 ரூபாய் ஆயிருக்குமா? 1 கிலோ கறியே 1000 ரூபாய் விக்குதுமா? அது ஆட்டுக்கறிங்க, நீங்க எடுக்கிறது சிக்கன் கறிங்க. அதுவும் 1/2 கிலோவுக்கு மேல எடுத்து நான் பார்த்தது இல்லங்க. இன்னும் எதாச்சும் நீ வாங்கிட்டு வர சொல்லிருப்பமா? என்னங்க வாங்குனீங்க? எண்ணெயில இருந்து, பருப்புல இருந்து, சோப்புல இருந்து எங்க அப்பா வாங்கி போட்டாரு. கரண்ட் பில்லுல இருந்து, வீட்டு தண்ணி வரியில இருந்து எங்க அண்ணன் கட்டிட்டாரு. வேற என்ன? கேஸ் நிறைக்கிறது உங்க அம்மா கட்டிட்டாங்க. ஏண்டி அப்ப வாரம் இதுக்கு கொடுத்தேன் அதுக்கு கொடுத்தேன்னு சொல்ற இத்தனை பேரும் செஞ்சு போட்டாங்கன்னாக்கும், அப்புறம் இந்த காசுல இருந்து செலவு பண்ணு சொன்னீங்க, அந்த காசுல என்னாச்சு? அதெல்லாம் என்னோட சாமர்த்தியம், நீங்க கேட்கக்கூடாது. அது மாதிரி உன்னோட சாமர்த்தியம். இந்த வீட்டை நீ வச்சது சட்டமா, நான் வச்சது சட்டமாடி? பாருங்க, உங்க காசை நான் செலவு பண்றனோ என்ன பண்றனோ, ஆனா வீட்டுக்கு தேவையான பொருளை நான் எங்க சாமர்த்தியமா வாங்கி வச்சிடறேன்ல. நீங்க சம்பாரிச்ச காசு எங்கன்னு கேட்டா நீங்க கணக்கு சொல்றதோட பாருங்க. அப்ப நான் கொடுத்த காசு என்ன பண்ண, நீங்க எங்க கணக்கு கேட்டா என்ன அர்த்தம்? ஆமா, என்ன உங்ககிட்ட சண்டை போடும் மாதிரி நான் ஒரு படி இறங்கிடுறேன், அது கூடாது. உங்ககிட்ட காசு கொடுத்தாக்க நான் குடுக்கற காசை வச்சு நீ குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும்.
அதை விட்டுட்டு எங்க பாக்கி காசு எங்கடா அப்படின்லாம் என்கிட்ட சவுடால் பேசுற வேலையை மட்டும் இந்த பாருங்க, வச்சுக்க. நான் உங்கள்ட்ட சவுடால் பேசல. கணக்கு கேட்டாலே பொண்டாட்டிகளை பத்தி கடிச்சு வைக்கிறீங்க. கணக்க உருப்படியா ஒழுங்கா சொல்றது கிடையாது. பொத்தலாட்டம் பரலாட்டத்தனம் எல்லாம் உங்கள்ட்டதே இருக்குது. பித்தலாட்டத்தனமா? ஆமா, உங்ககிட்ட பித்தலாட்டத்தனம் பண்ணி நானும் ஒரு மாளிகையை கட்டி அங்க வெளியில வச்சிருக்கிறேன். போய் குடி போயிருக்கு அதுல போயிட்டு என்ன. நீ எங்க மாளிகை கட்டி வச்சிருக்கன்னு தெரியலையா? ஆனா எங்க கட்டி வச்சிருக்கிற அதுக்கிட்டே வாரம் 2500 ரூபாய் செலவு கொடுத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன். 2500 ரூபாய் செலவுக்கு போறியாண்டி? இந்த குந்தானிக்கு இங்க 4500 ரூபாய் கொடுத்தே பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஏன் அடுத்த ஆளுக்கு 2500 ரூபாய் கொடுத்து நான் என்னத்த பண்ணிட போறேன் அவங்க கிட்ட போய்? இந்த பாரு, 4500 ரூபாய் நீ கொடுத்துட்டு போற. நாளைக்கு வண்டிக்கு போகணும் 500 ரூபாய் கொண்டாந்து வாங்கிட்டு போயிடுறேன். மறுநாள் காலையில துணி தைக்க கொடுக்கணும் 500 ரூபாய் கொடுன்னு வாங்கிட்டு போயிடுறேன். வாங்கிட்டு போயிடுறேன்னா நான் கட்டுற இந்த வேட்டியை இங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாக்கும் சுடிதார்ல இருந்து பட்டுச்சையில இருந்து எல்லாத்தையும் தேய்க்க கொடுத்தது நீ ஓன் துணியை வாங்க தண்ணி 500 ரூபாய் வாங்கிட்டு போறேன். அது இல்லாம 500 ரூபாய் வண்டிக்கு வாங்கிட்டு போறேன். வண்டி வாங்கிட்டு போய் ஓ ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போட தாண்டி நான் வண்டி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வண்டி வாங்கிட்டு போறவா நான் நடந்து போயிட்டு வேலை பார்த்துட்டு நடந்து வந்துட்டு தெரியுவேன். என்ன பதில காணாம? இந்த வீட்டுல சண்டைன்னு ஒண்ணு வந்து அது ஒன்னாலதான் வருது. எல்லாருக்கும் யாரால சண்டை ஆரம்பிச்சுன்னு தெரியும். சண்டை எல்லாம் நமக்கு போடக்கூடாதுதான். நீங்க சும்மா இருக்க. இப்படித்தான் பேசிவிட்டு கணக்கு கேட்டேனே கடைசி வரைக்கும் நான் கணக்கு சொல்லிருக்கீங்களா? இடையில வண்டிக்கு பெட்ரோலுக்கு அதுக்கு இதுக்குன்னு காசு நம்ம செலவுக்கு மேஸ்திரி கிட்ட வாங்கி விடுறோம்ல. மேஸ்திரி கிட்ட வாங்கினா பரவாயில்ல. மேஸ்திரி அம்மாவுக்கு கொடுக்காம இருந்தா சரிட்டேன். மேஸ்திரி அம்மாவுக்கா? அப்படி எல்லாம் என் முகரக்கட்டைக்கு யாருமா வர போற? நீ வேற. அந்த நம்பிக்கையிலதான் கொஞ்ச நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காது சொல்லிட்டேன் நான். ஆமா, போனதெல்லாம் போகட்டும், செலவானது ஆயிப்போச்சு. இனிமே அந்த கணக்கு கேட்டா எனக்கு ஞாபகம் எல்லாம் வராது. என்னென்ன கணக்கு என்னன்னு எனக்கு தெரியவும் செய்யாது. சரியா? அடுத்த வாரத்துல இருந்து நம்ம புது கணக்கு ஆரம்பிப்போம். சரியா? அடுத்த வாரத்துல இருந்து வாங்கின காசு 8000னா 8000 அப்படியே வீட்டுக்கு வரணும் சொல்லிவிட்டேன். ஆமா, முயற்சி பண்றேன். ஒரு காசு கூட செலவு பண்ண மாட்டாம நாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல. இந்த 2-3 செலவு இருக்குது. அந்த செலவு சொல்றேன், காசு தரியா? என்னென்ன செலவு இருக்குது? வர்ற செலவு தானம்மா. இந்த வண்டிக்கு புகை பரிசோதனை ஒண்ணு பண்ணணும். சும்மா நிக்கிற வண்டிக்கு அது பரிசோதனை பண்ணணும் என்ன பண்ணல என்ன? வண்டியை ஓட்டியே 1 வருஷம் ஆச்சியா? இருந்துட்டு போதும். நம்ம எல்லாத்தையும் ரெடியா கணக்கா பேப்பர்ல வச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு அவசரத்துல எடுத்துட்டு போகும்போது போலீஸ் பிடிச்சா நம்ம காமிச்சுக்கலாம்ல. அது ஓட்டுறவங்க பாடியா? நீ உருட்டுறவனுக்கு எதுக்கு உனக்கு புகை பரிசோதனை? ஓட்டுறமோ உருட்டுறோமோ அவங்க பரிசோதனைன்னு வரும்போது நம்ம காமிச்சுதான் அவனு பேப்பரை. வீட்டை சுத்தி உருட்டுறதுக்குமாயா பரிசோதனை பண்ணுவாங்க? தர மாட்டோம். எதையாவது ஒண்ணு பண்ணி வைக்கணும்ல நம்ம. சரி, எவ்வளவு? 500 ரூபாய். நான் 5 பேருக்கு பரிசோதனை பண்ணணும்னாக்கு பெட்ரோல் போடாம போக முடியுமாமா? சும்மா வாரம் முடிச்சு இந்த காசு போட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டானாக்க இந்த வாரம் முடிச்சு 10 ரூபா கூட உன்ட்ட கேட்க மாட்டேன் பெட்ரோலுக்குன்னு. ஏன் நிக்க போற வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வைக்கிறது இந்த வீட்டுலதான் இருக்கும் போலயே. ஓட்டுற வண்டிக்கெல்லாம் அப்ப எம்புட்டுக்கு பெட்ரோல் போடுவாங்க? அத ஓட்டுறவங்க பாடுமா? யோசிக்கிட்டே வேணும். எவ்வளவு? 500 தான். 500 தான். 500 தான். 4500 தான் இருக்கு. இது அந்த வாரம் முடிச்சு எப்படி வச்சு சமாளிப்பேன்? ஏமா, இந்த பினான்ஸ்காரனுக்கு ஒரு 1000 ரூபாய் அடைக்கணும். பினான்ஸ் எதுக்கு வாங்கின? நம்ம பினான்ஸ் வண்டி வாங்கினல்ல. வண்டி எதுக்கு வாங்கின? ஓட்டுறதுக்கு. ஓட்டுனியா? ஓட்டுறமோ இல்லையோ பினான்ஸ்காரன் சும்மா விடுவானா? அதுவும் சரிதான். விடுவானா? வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துனா நமக்கு அசிங்கம். அக்கம் பக்கத்துல இருக்க மரியாதை கெட்டு போயிரும். அப்படித்தான் நம்ம எருமைக்கு வண்டியை வச்சுக்கிட்டு எருமை நம்மள பாடா படுத்துது. எவ்வளவு அவனுக்கு? 1000. 1000. 3 தான். 3 தானா? 3 இருக்கும். 3 இருக்கும். ஐயோ, இதுல மறுபடியும் 1000 ரூபாய் குழுவுக்கு போகும். 1000 ரூபாய் சந்தைக்கு போயிரும். இல்ல, கைகாலாம் உழையுதுமா. எதுக்கே உலைய? வயசான உலையத்தையும் சொல்லி விட்டு கண்டுக்காது. வயசாயிடுச்சா? வயசாகி உழையிறது இல்ல. அது ஆரம்பிச்சோடு வேலை பாக்குறேன்னா அதான் உழையுது கை கால் எல்லாம். உலையத்தையும் வேலைன்னு வந்த கலைப்புல உலையத்தையும் செய்ய அதெல்லாம் கண்டுக்காத. சத்து ரத்த நீட்டி நிமிந்து படுத்து இந்த சத்து இருந்துச்சுன்னா கை கால் வலி போயிட போகுது. அது போயிரும். இங்க வரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வருவாங்களா, அப்பதான் அவங்களுக்கு கை கால் வலி எல்லாம் போகுமா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன, இந்த 4 குடத்தை எடுத்து தரேன், அந்த தெருப்பைக்குள்ள போய் நின்று சரி அடிச்சுட்டு வா 4 குடத்தை. தெருப்பைக்குள்ள தண்ணி அடிக்கவா? அப்படி தண்ணி அடிக்கிறது இல்லம்மா. அவங்க வந்து வாரம் சூடு சாயந்தரம் போய் சரக்கு அடிச்சிடுறாங்க. நான் வாரத்துல ஒரு நாள் தான் அடிப்பேன். அதுக்கு
500 ரூபா 500. 500. அவங்க அடிக்கிறதுக்கா நீ அடிக்கிறதுக்கா? நான் அடிக்கிறதுக்கு தான்மா. அடிச்சாத்தான் அடுத்த வாரம் வேலைக்கு போக முடியும். ஓ, ஆமா. உடம்பு வலி போயிருமா? போயிருப்பீங்க. போயிருச்சா? 2500. 2500 தான் இருக்குது. ஐயோ, சந்தைக்கு 1000, பூவுக்கு 1000, 500 தானே இருக்கு. 8 நாளைக்கு எப்படி சமாளிப்பேன்? 500 மீன் ஒண்ணும் வாங்க முடியாது போல. ஃப்ரெண்ட் ஒருத்தன். நீ ஃப்ரெண்ட் கிட்ட போனாலும் சரி, யாருக்கிட்ட போனாலும் சரி, நீ வேற அந்த சம்பளம் கொடுக்க வேண்டாம், ஒண்ணு கொடுக்க வேண்டாம். உன்னை வச்சு ஒரு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதாவது பண்ணி கொடுத்த காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன கொடுக்குறது? எதை கொடுத்துருக்கேன்? இப்படி பேசி சண்டை எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு சண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். கொடுத்த காசு அப்படி இப்படி வாங்கிக்கிட்டேன். வேலைக்கு போன மாதிரி தான் மிச்சம். ஆனா வேலை பார்த்த காசெல்லாம் பிடிக்கிட்டேன். இதை சொல்லி அதை சொல்லி வண்டி யாரு சொன்னா தண்ணி அடிச்சாத்தே மேல் வைக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு கைகள் வலிக்கிறது இல்ல, நம்ம என்னத்தை போட்டு அடிக்கிறது? ஏமா டீ வைக்கவா? டீ வேணாம். அமுக டுமுக அமால் டுமால்